அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இன்றைக்கான ஹதீஸ் அல்லாஹ்வுடைய அரசு நிழல் அந்த 7 பேர். அதாவது மறுமை நாளில் சூரியன் மிக அருகில் இருக்கும் சுட்டெரிக்கும் சூழலில் வேறு எந்த நிழலும் இல்லாத போது அல்லாஹ்வோட அரசியல் நிழலில் பெறும் 7 வகையான மக்கள் யாரெல்லாம்னா, 1. நீதியை நிலைநாட்டிய அரசன், தன் குடிமக்களிடம் நீதியாக நடப்பவர். 2. இறை வழிபாட்டில் வளர்ந்த இளைஞன், தன் வாலிப பருவத்தை அல்லாஹ்வை வணங்குவதில் கழிச்சவன். 3. பள்ளிவாசலோடு இணைந்த உள்ளம் எப்போதும் பள்ளிவாசல்களோடு பிணைக்கப்பட்டிருக்கும் நபர். 4. அல்லாஹ்வுக்காக நேசம் கொள்பவர்கள், அதாவது இருவர் அல்லாஹ்வின் பொருட்டால் நேசித்து ஒன்று கூடி அல்லாஹ்வுக்காகவே நேசித்து அல்லாஹ்வுக்காகவே பிரிந்தவர். 5. அச்சத்துடன் பாவத்தை தவிர்ப்பவர், அதாவது அந்தஸ்தும் அழகும் மிக்க ஒரு பெண் தவறான பாதைக்கு அழைத்த போது நான் அல்லாஹ்வை அஞ்சுகிறேன் என்று நிராகரித்தவர். 6. மறைமுகமாக தர்மம் செய்பவர், அதாவது வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியாத அளவுக்கு யாருக்கும் தெரியாமல் தர்மம் செய்பவர். 7. தனிமையில் இறைவனை நினைப்பவர், தனிமையில் அல்லாஹ்வை நினைத்து அவனது அச்சத்தால் கண்களில் கண்ணீர் சிந்துபவர். இந்த 7 பேருக்கு அல்லாஹ்வோட அர்ஷ் நிழல் மறுமையில் கிடைக்கும், இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும். இது சஹீஹுல் புகாரில் 660 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்குது. இந்த ஹதீஸ் சஹீஹ்ங்கிற தரத்தில் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நாளை ஒரு ஹதீஸில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.